ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தது தான் இந்த K8 ஒயர்லெஸ் மைக் செட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட் குறைஞ்சிருக்கும். இதை பற்றின அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட கிளியாரிட்டி எப்படி இருக்குது, இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோட எண்டிங்கிறே சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதை பார்த்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இது வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நான் வாங்கின பொறுத்தளவுக்குமே இது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபுல்லாக அதை பார்த்துட்டேன். ஸோ பேக்கிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு லைவ் ஷோ பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளாக் பண்ணுறோம், ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணுறோம்னா அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது அந்தளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஒய்ஃபை கனெக்ஷன் பக்காவாக இருக்குது. அதுக்கு மேலேயும் கனெக்ட் ஆகும். பட் நான் கனெக்ஷன் பண்ணலை. 50 ஆவரேஜ் அதுக்குள்ளே இருந்தாலே போதும் ஒரு ஒயர்லெஸ் மைக்கை பொறுத்தளவுக்கு. நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ஒரு ரிசீவர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. ஸோ நம்ம இந்த பாக்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் வந்துச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஒரு டேட்டா கிளப் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்காக தனியாக போயிட்டு எங்கேயும் வாங்கணும் அவசியம் எதுவுமே இல்லை. பாக்ஸ்குள்ளேயே நமக்கு அந்த ஒரு வந்துருச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு இருந்துச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலனா நம்ம மேனுவல் கார்டில் இருக்கிற அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அப்படியே அதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதை பற்றி நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிடணும் அந்த ரிசீவரை. மைக்கை பற்றினா நம்ம கையில் வச்சுக்கிறணும். வச்சாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது கனெக்ட் ஆகிரும். ஏன்னா சில ஃபோனில் கனெக்ட் ஆகாது. என் ஃபோனில் கனெக்ட் ஆகலை. நான் பார்த்தீங்கன்னா மொபைலில் செட்டிங்ஸில் போய் ஓடிஜி அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டட் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஒயர்லெஸ் மைக்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஹலோ மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மாட்டாமல் பேசுகிறோம். அதோட வாய்ஸ் எஃபெக்ட்டுக்கும் இதுக்கப்புறம் மைக் மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுமா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மாட்ட போகிறோம். கட் பண்ண அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக் மாட்டியாச்சு. நம்ம அப்பா பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட மைக் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்குதுன்ற நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ நான் ஒரு 10 மீட்டர் நடந்து போகிறேன். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தாச்சு. இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன். அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜூம் எதுவும் பண்ணாத, ஆன் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். இப்போ இதோட மைக்கோட அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நார்மலாக நம்ம வீடியோ எடுத்து பேசுறதுக்கும் இந்த மாதிரி ஒயர்லெஸ் மைக்கில் வந்து ஸ்பீக்கர் மாட்டி பேசுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்றத நான் பேசுகிற அந்த வாய்ஸ் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.